ஹலோ ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் ஈஸி குக்கிங் த கொங்கு ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா பிரிஞ்சால் கிரேவி புளி ஊற்றி கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் நான் எடுக்கிறேன். புளிக்குழம்புக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு, கடுகு போடுறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பில் 3 போடுறேன். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் தக்காளி வணங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் போடணும். கத்திரிக்காயை நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் புளி உங்களுக்கு எவ்வளோ புளி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் மிளகு பொடி ரெட் சில்லி பவுடர் இல்லை, இது வீட்டில் அரைச்ச மிளகா பொடி. மஞ்சள், சீரகம், மிளகுன்னு சொல்லி வீட்டில் அரைப்பாங்களே அந்த பொடி. நெக்ஸ்ட்டு தேங்காயும் பொட்டுக்கடலையும் அரைச்சி அதை வடித்து பால் எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் குழம்பு கொதிக்க ஆரம்பித்தாச்சு. அந்த வாசல்லாம் போயிடுச்சு. மிளகு பொடி போட்டு இல்லையா, அந்த வாசல்லாம் போனதுக்கப்புறம் தேங்காயும் பொட்டுக்கடலையும் அரைச்சி வச்சு வடித்த பால் மாதிரி இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஒரு 5 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஈஸியாக பண்ணிடலாம். யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு ஈஸியாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் பண்ணி எடுத்துடலாம். அது மாதிரி ஈஸியான குழம்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த குழம்பு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.